ரீசெண்டாக சென்னையில் விடுதலை 2 படத்தோடைய ஆடியோ லான்ச் வந்து நல்லாவே நடந்தது. இந்த ஆடியோ லான்ச்சில் ஒரே ஒரு கசப்பான நிகழ்வுகள் தான். ஆனால் அது யார் மனசு புண்பட்டதுன்னு தெரில. அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் பண்ணிடுங்க. சென்னையில் விடுதலை 2 படத்தோட ஆடியோ லான்ச் அப்போ நம்ம சூரி, விஜய் சேதுபதி, இளையராஜா, வெற்றிமாறன், மஞ்சு வாரியர்னு சொல்லிட்டு படத்தில் இருந்த மேக்ஸிமம் எல்லா ஸ்டார் க்ரூவும் கலந்துக்கிட்டாங்க. குறிப்பாக இந்த படத்தில் வர தினம் தினமும் ஊ நினப்புன்ற பாடல் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அழகான பாடல். தினம் தினமும் நினப்பு. இளையராஜா 80 வயது கடந்தாலும் வந்து சூப்பராக கொடுத்துருக்காரு. அதோட ஒரு மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லலாம். இந்த ஆடியோ லான்ச்சில் வெற்றிமாறன் அவர்கள் பேசும்போது ஒரு சின்ன ஒரு கசப்பான சம்பவம் நடந்துச்சு. வெற்றிமாறன் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லும்போது யாரோ ஒருத்தரோட பேரை விட்டுருக்காரு போல். பக்கம் இருந்த ஹெல்ப்பர்ஸ் எல்லாம் அவர் கூப்பிட்டு, சார் இந்த பேரை நீங்கள் விட்டுட்டீங்கன்னு சொல்லும்போது உடனே ஒரு அப்செட் ஆனவர், விட்றா பரவாயில்லரா, அதான் எல்லாருமே சொல்லிட்டேன்ல, யூனிட்னா எல்லாருமே தானே, ஒருத்தர் மிஸ் பண்ண அதான் ஒட்டுமொத்த படக்குழுவுக்கும் நன்றி சொல்லிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்செட்டான அவர் உடனே மைக்கை போட்டு அவர் இடத்துல போய் உட்காந்துக்கிட்டாரு. நான் தான் யார் பேரும் சொல்லன்னு சொல்லிட்டேனடா, ஏன்டா எல்லாரும் டீம்னா எல்லாரும் தானடா. இதுதான் வந்து சோசியல் மீடியாவில் ஒரு சிலர் அவருக்கு வந்து ஆதரவாகவும் ஒரு சிலர் எதிர்ப்பாகவும் சொல்கிறாங்க. ஆதரவு சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதான் ஒட்டுமொத்த படக்குழுவுக்கு நன்றி சொல்லிட்டாருல்ல, தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் பேர் சொல்லலாம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் படம் அதிகமாக வெற்றி அடைய ஓரளவுக்கு செலிபிரிட்டி ஆக ஆக அவருக்கு திமிரு அதிகமாகிடுச்சு சொல்கிறாங்க. இது ரெண்டு விதமாக சில மக்கள்லாம் கருத்து பதிவிடுறாங்க. ஆனால் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவருடைய இந்த பேச்சு? தேங்க்யூ. இதுக்கப்புறம் தான் வந்து சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, படத்தோட ப்ரொமோஷனுக்காக வேணுமே வந்து இந்த மாதிரி ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. எது எப்படியோ படம் வந்து விடுதலை மாதிரி விடுதலை 2வும் நல்லா இருக்குன்றது தான் எங்களுடைய கருத்து. குறிப்பாக ராஜா சாரோடைய மியூசிக் வந்து இந்த படத்துக்கு வரப்பிரசாதம் சொல்லலாம். நீங்கள் இந்த படத்தை எந்த எதிர்பார்க்குறீங்க? விடுதலை 2 வெற்றிமாறனோட மேக்கிங் எப்படி இருக்கும் எதிர்பார்க்குறீங்க? கீழே மறக்காமல் கவுண்ட் பண்ணுங்கள். இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.